இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆளாளுக்கு ரோட் ஷோன்னு கிளம்பிட்டாங்க. மோடி ரோட் ஷோ, அமித்ஷா ரோட் ஷோ, ராகுல் காந்தி ரோட் ஷோ. ரோட்ல இறங்கி எல்லாரும் வித்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல அண்ணாமலை வேற பெருமையா பேசுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா 1977ல ஆட்டுக்கார அலமேலுன்னு ஒரு படம் வந்தது. ரொம்ப ஹிட்டான படம். அந்த படத்துல நடிச்ச ஆட்டை தமிழ்நாடு ஃபுல்லா கூட்டிட்டு போய் ரோட் ஷோ பண்ணவங்க இந்த மக்கள். அதுக்கப்புறம் பாட்டி சொல்லி தட்டாதன்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்துல வந்த காரையும் ஊர் ஊரா கொண்டு போய் ரோட் ஷோ எல்லாம் பண்ணாங்க. நாங்க பார்க்காத ரோட் ஷோவா? அண்ணாமலை வந்து சொல்றாரு. நேத்து ஒரு பேட்டியில அண்ணாமலை கேட்கிறாரு, எடப்பாடியார ரோட் ஷோ பண்ண சொல்லுங்க, வித்து காட்ட சொல்லுங்க பாப்போன்னு. தம்பிக்கு ஒரு விஷயம் புரியல. கைத்தட்டல் வாங்குறதுக்கு குரங்குதான் குட்டி கர்ணம் போடணும். சிங்கம் சும்மா சிலுத்துக்கிட்டு நின்னாலே போதும். எங்க அண்ணன் எடப்பாடியார் அப்படிதான். எங்க தலைவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டம் தேடி வரும். நீங்க கூட்டம் இருக்கிற இடமா தேடி ஓடணும். எங்களுக்கு அந்த நிலைமை இல்லை. டிவி போட்டா போதும். ஒரு பக்கம் மோடி, மோடிக்கு கேரண்டி, மோடிக்கு கேரண்டின்றாங்க. மோடி என்ன இந்தியாவை வசந்தன் கோ, விவேகன் கோன்னு ஏதோ ஒரு கம்பெனி நினைச்சுக்கிட்டாரா? இந்தியானுக்கோ அவர் அப்படிதான் நினைப்பாரு. ஏர்போர்ட்டை வித்துட்டாரு, ரயில்வே ஸ்டேஷனை வித்துட்டாரு, பிளைட்டை வித்துட்டாரு, ட்ரெயினை வித்துட்டாரு, விட்டா நாட்டையே வித்துடுவாரு. இவரு கம்பெனி நினைச்சுக்கிட்டு மக்களுக்கு கேரண்டி தராரு. கச்சதீவை மீட்போன்னு இன்னைக்கு திமுக பேசுறாங்க, பாஜக பேசுறாங்க. 10 வருஷம் சும்மா வேடிக்கை பார்த்தது யாரு? இந்த பாஜக அரசாங்கம். கச்சதீவு விஷயத்துல கோர்ட்டுக்கு போய் கேஸ் நடத்தி வாதாடினவங்க அதிமுகவும் அம்மாவும். அந்த கேஸ் நடத்தும் போது கொடுத்ததுதான், திருப்பி வாங்க முடியாதுன்னு சொன்னது இதே பிஜேபி அரசாங்கம். இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க. இவங்க கச்சதீவு கொடுத்ததுக்கு அப்புறம் கடந்த 20 வருஷத்துல கிட்டத்தட்ட 6000 மீனவர்களை கைது பண்ணிருக்காங்க இலங்கை அரசாங்கம். 1200க்கு மேல படகுகளை வந்து சீஸ் பண்ணிருக்காங்க இலங்கை அரசாங்கம். அப்போ பிஜேபி என்ன பண்ணாங்க? மக்களை ஏமாத்துறதுக்காக இன்னைக்கு பேசுறாங்க. பிஜேபி இதே மாதிரிதான் காஷ்மீரை காப்பாத்துவோம்னு சொல்லி வடக்குல ஏமாத்துனாங்க. காஷ்மீர் இன்னும் கூட பாதி காஷ்மீர் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு. அருணாச்சல பிரதேசத்துல 30 கிராமத்துல சீனக்காரன் வந்து கொடி நட்டிட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கிற காஷ்மீரையும் காப்பாற்ற முடியல, அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற இந்திய கிராமத்தையும் காப்பாற்ற முடியல. இவர் வந்து கச்சதீவை கழட்டிட்டு வந்துடுவாரு. அது என்ன இந்திய அரசாங்கம் கிட்ட இருக்கா? இலங்கை அரசாங்கம் கிட்ட இருக்கு. உங்க ஓட்டுன்ற வலுவான ஆயுதத்தை அதிமுக கையில கொடுத்து பாருங்க, என் தம்பி கையில கொடுத்து பாருங்க. தேர்தல் சமயத்துல மட்டும் 4 நாள் தமிழ்நாட்டுக்கு வர்ற பிரதமரை தமிழ்நாட்டிலேயே தவங்களுக்கு வைப்போம். நாங்க உங்களுக்கு கொடுக்கிறது ஒரே ஒரு வாக்குறுதி. எந்த நேரத்திலையும், எந்த நிலைமையிலையும், எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம உங்க உரிமைகளுக்காக போராடுவோம். மத்தியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்காக வேலை பார்க்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.